வணக்கம் guys, welcome back to another reaction video on my channel. Vamos brincar, baby. இன்னைக்கு வந்து காந்தா படத்தோட ட்ரெய்லர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னால் கொஞ்சம் லவுடாக பேச முடியல, அந்த மாதிரினா எனக்கு வந்து கொஞ்சம் நாட் ஃபீலிங் வெல். ஸோ எப்படியோ கொஞ்சம் வந்து ரிகவரி ஆகிட்டு இருக்கேன். அந்த இதில் தான் வந்து இப்போ இந்த ரியாக்ஷன் வீடியோ. ஸோ காந்தா படத்தோட ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு. நம்ம துல்கர் சல்மான், பாக்யஸ்ரீ, ரணா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, சமுத்திரகனி சார் இருக்காங்க. ஸோ அந்த படத்தோட டீசர் வந்து பார்க்குறப்போவே எனக்கு ஒரு நல்ல ஒரு பீரியட் ட்ராமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா மகாநதி, அப்புறம் குரூப் இருக்குல்ல, அந்த படத்தோட கேன்வாஸ் வந்து இங்கே வந்த மாதிரி. மெயினாக வந்து எனக்கு நடிகர் திலகம் தான் மகாநதி பார்த்த ஃபீல் வந்துச்சு. ஏன்னா துல்கரோட கெட்டப்பாக இருக்கட்டும், அந்த ஒரு கலர் டோன், மோஸ்ட்லி அந்த ஃபிலிம் ஷூட் பண்ணுற ஸ்டைல் தான் அந்த படம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால எனக்கு அந்த படத்தோட ரெசம்பிளன்ஸ் அதெல்லாமே நிறையா வந்துச்சு. பட் டீசர் வந்து வாவ் ஃபேக்ட்டு. சமுத்திரகனி சார் வந்து டிக்யூவோட அப்பாவாக வராருன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஐயான்னு சொல்கிறாங்க, அதில் ஒரு ஈகோ கிளாஷ் ரிஃப்ட் அதெல்லாமே நடக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய வந்து அன்ஃபோல் ஆக போகுது. ட்ரெய்லரில் ஒரு 3 minutes ப்ளஸ் இருக்குது. ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே போய் ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துடலாம். லெட்ஸ் கோ கைஸ். ஒரு கதை எப்போ சொல்லணும்னு அந்த கதை தாண்டா முடிவு பண்ணும். மாடர்ன் ஸ்டுடியோ சொன்ன வச்சு படம் எடுக்க ஒத்துக்க வச்சுட்டேன். நீ யாருன்றது அந்த உலகம் பார்க்க அப்பா பையன் தான். இந்த நியூஸ் பிட், அதுக்கு அடுத்து வந்த ஃபோன் கால், காந்தா மீண்டும் எவ்ரிதிங் சேஞ்ச்ட். யாரு? உங்க சிஷ்ய புள்ள, நடிப்பு சக்கரவர்த்தி டி.கே. மகாதேவன். நான் எடுக்கிறேன் அந்த படத்தை. சிசிய பிள்ளையா? ஓரமா இருந்து பாருங்க. இந்த சினிமா தர பணம், பேர், புகழ் உன்னை கெடுக்குது. இந்த படம் ஏன் கிளைமேக்ஸோட நான் சொன்னபடி தான் ரிலீஸ் ஆகும். கட்டி வைத்த வேலையை காத்திருக்கட்டும் என்று உன்னோட ஒருபாடு வரும். எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க எது அழகென்று புரியவில்லை. அந்த நிலவா இல்லை உன் முகமா? ஒருவேளை இவங்க டைரக்டர் ஏடி போல சிசிய பிள்ளைனா. ரொம்ப நல்லா நடிச்சீங்க. எப்பாடுபட்டாது உன் கவனத்தை செதற விடாம நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படத்தில் நடிச்சு கொடுப்பேன். சத்தியம் பண்ணி கூட, குரு சத்தியம் பண்ணி கூட. புரியாத முட்டாள் போல் தூங்கிவிட்டேன். நீர் ஒரு முட்டாள் தான். மேஜரா தமிழ்ல தான் எடுத்திருக்காங்க. ஐயா, இது உங்க படம். நான் நீங்க சொல்றதை தான் கேட்பேன். ஆக்ஷன். இனிமேல் இது உங்க சினிமா செட் இல்ல, என் போலீஸ் ஸ்டேஷன். மோகன் உன் சாவு என் கையில். இவன் நிஜமாவே பெரிய நடிகரா? என்ன விளையாடுறீங்களா? அவரை பார்த்தா விளையாடுற மாதிரி தெரியல. இந்த படம் இன்னைக்கு முடியணும்னா இவர் கிளம்பணும் இப்போ. அண்ணா யார்தான்? உன்னை அழிக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் போதும். உலகம் ஊதி தள்ள நான் ஒன்றும் மண் இல்லை, மலை. பொறுமையா இருக்க முடியாதா? என்னடா அங்குள், சில உண்மைகள் இருட்டதா இருக்கணும்ல. என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு, என்னை கொண்டு விடு. காந்தா. அண்ணா எல்லாம் ரெடிண்ணா. கேமரா கிட்டவே. என் முகத்துக்கிட்ட கேமரா க்ளோஸ். ரிலீசிங் November 14. guys, ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. எனக்கு அதுதான் ஒரு கன்ஃபியூஷன் வந்து என்னென்னா, நான் நினச்சேன் சமுத்திரகனி சாரும் டிக்யூ அவங்க 2 பேரும் வந்து ஃபாதர் அண்ட் சன் நினச்சேன். பட் மேபி சிஷ்ய புள்ளன்னு சொன்னனால தான் டவுட் வருது. ஒருவேளை வந்து டைரக்டர் ஏடி அந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்ட்டுன்னு இப்போ யோசனை வருது. பிகாஸ் டீசரில் அது காட்டியிருந்தாங்க. நிறைய ஷார்ட்ஸ் வந்து சமுத்திரகனி சார் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பார். பட் டிக்யூ ஆன் த செட்டில் வந்து சேஞ்ச் த சீன், வேறு சீன் பண்ணலாம், நல்ல சீன் பண்ணலாம்,
ஓகே ஷார்ட் ஓகே அதெல்லாமே சொல்லுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைரக்டர் கால் வந்து அவர் எடுத்திருப்பார். இப்போ எண்டு அந்த என்ன ட்ரெய்லரோட கடைசி சீக்வன்ஸ் பார்த்தா கூட தெரியும். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் பிகாஸ் ப்ராமிசிங்காக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற 3 கேரக்டர் ப்ளஸ் இன்னொருத்தர் அவர் பேர் எனக்கு ஞாபகம் வரல, பட் ரகு தாத்தா படத்தில் நடிச்சிருந்தார். ஸோ இஸ் ஒன் ஆஃப் வெரி வெர்சடைல் ஆக்டர் ஆல்சோ. நல்ல ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டர். அவர் கொடுக்குற ரோல்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. ஸோ இவங்க 4 பேருக்கு சுற்றி வந்து இந்த ஒரு ஈகோ கிளாஷ், அந்த ரைவல்ரி அதெல்லாமே நடக்க போகுது. அதில் டிக்யூ வந்து லைக் இந்த படம் வந்து மேஜராகவே தமிழில் தான் வந்து எடுத்திருக்காங்க. லைக் டப்பிங்காக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும், பைலிங்குலாக இருந்தாலும் தமிழில் தான் மேஜரான போர்ஷன்ஸ் வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஐம் ஜஸ்ட் லைக் வாவ் அந்த மாதிரி இருக்குது. பிகாஸ் டிக்யூவோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ஃபினாமினல், ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி அவர் அதை எடுக்கிறதுல அவரோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப பேசப்படும், நான் கரெக்டாக அமைஞ்சிரும் அவருக்கு. அப்படி தான் நான் வந்து நடிகர் திலகம் பார்த்தேன். லைக் ஜெமினி கணேசன் சாராக வந்து அவர் போர்ட்ரே பண்ணுறப்போ ஒரு இடத்துலையுமே எனக்கு பிசிறு தட்டலை. அப்படியே அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து ஹேடு எல்லாமே அதே மாதிரி கொண்டு வந்தார். ஸோ இதில் எனக்கு பார்க்குறப்ப எனக்கு அதனால தான் அந்த சாயல் வருது. ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஜஸ்ட் அட்மையர் தட் ஃபிலிம் ஸோ மச். ஸோ அந்த இம்பேக்ட் வந்து எனக்கு இன்னுமே இருக்குது. இப்போ கூட நான் போய் அதை ரீவாட்ச் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். எல்லா கீர்த்தியாக இருக்கட்டும், டிக்யூவாக இருக்கட்டும், ரொம்ப வந்து பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க அந்த படத்தை. ஸோ இதில் பாக்யஸ்ரீ வந்து அவங்களுக்கு வந்து அந்த பீரியட் லுக் சரி, அந்த போர்ஷன்ஸ் வந்து நல்லாவே ஃபிட்டாக இருக்குது. லைக் ஷி ரியலி லுக்ஸ் லைக் கார்ஜஸ் இன் தட் ஃபிலிம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரில் பார்க்குறப்போ. டெஃபினெட்லி பீரியட்னா அதோட மீட்டர் வேறு மாதிரி இருக்கும், அதோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாமே வந்து கரெக்டாக பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சமுத்திரக்கனி சார்லாம் சொல்லவே வேணாம். இதில் ராணா வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்த கேரக்டர்ஸ், அவர் வந்து அந்த போர்ஷன்ஸுமே நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த ட்ரெய்லர் நான் பார்க்குறப்போ எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரே பேக்ட்ராப் அந்த படிக்கட்டு இருக்குல்ல, லைக் ஒய் ஷேப்பில் இருக்கிற அந்த படிக்கட்டில் தான் ஃபிலிம் செட்டே நடக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு படத்தோட மேஜர் சீன்ஸ் வந்து அங்கே எடுக்கிற மாதிரியான போர்ஷன்ஸ் தான் வந்து ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்களா, இல்லை அதுதான் வந்து அந்த மூவியோட செட்டா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பார்த்த வரைக்கும் அதுதான் வந்து கீப் ஆன் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும்ல, அதில் அந்த ஓட்டையாக இருக்கும், அதுலேருந்து எட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அது அந்த போர்ஷன்ஸ் தான். ஸோ இதில் பார்க்குறப்ப எனக்கு ஒன்று புரிஞ்சிக்க முடியுது என்னன்னா, சமுத்திரக்கனி சார் வந்து டிக்யூ வந்து அப்ரோச் பண்ணுறாரு, லைக் அவர் வந்து வளர்த்து விடணும்னு பார்க்குறாரு. அதில் வந்து டிக்யூ வந்து ஹி ஜஸ்ட் வெண்ட் ஹேட் ஆஃப் ஹிம். ஸோ அந்த ஒரு ஈகோனால் பாக்யஸ்ரீ கிட்ட வந்து சமுத்திரக்கனி சார் சொல்லி நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அந்த மாதிரிலாம் ஒன்று வருது. ஸோ அதுதான் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அப்படின்னு தெரியல. இதுக்கு என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு தெரியல. ஐ எம் ரியலி சீட்டட் ஃபார் திஸ் ஃபிலிம் காந்தா. ரொம்ப நாளாகவே இதை அனௌன்ஸ் பண்ணி இப்போ ஃபைனலி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். இங்கே மலேசியாவில் யார் வாங்குறாங்கன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி இது ப்ளீஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணுங்கள். தமிழ் தெலுங்கில் தான் வெளியாகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மலையாளமில் ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ்.